யூடியூப்பில் கண்டென்ட் க்ரியேட்டராக இருக்கிறது எப்படிப்பட்ட விஷயம், எப்படி சேலஞ்சிங்கான விஷயம், இப்போ நீங்கள் புதுசாக கண்டென்ட் க்ரியேஷன் வரணும்னா என்னென்ன தெரிஞ்சுக்கணும், அந்த மாதிரி விஷயம் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம யூடியூப்பில் முன்னோடி வருண் ப்ரோ வந்திருக்காரு. ஹாய் ப்ரோ, வெல்கம் பேக் டு சிம்ப்ளாக்ஸ் பாட்காஸ்ட். யூடியூபின் முன்னோடின்னு சொல்லி என்னை எடுத்தோடனே திட்டு வாங்க வைக்கணும், அதான உங்களோட ஆசை. எனிவே இது செகண்ட் டைம் வரேன், நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம ஃபர்ஸ்ட் வாட்டி நல்லா பெருசாக நிறைய விஷயங்கள் பற்றி பேசணும். ஆனால் இந்த வாட்டி யூடியூப் பற்றி பேசணுன்றது தான் அவங்களோட விருப்பம். ரைட்டு, என்ன பேசலாம் சொல்லுங்கள். எப்பவுமே நான் எப்படி கண்டென்ட் செலக்ட் பண்ணுவேன்னா, அப்போது அந்த டைமில் என் லைஃப்பில் என்ன போயிட்டுருக்கு, இப்போ லவ்வில் ஏதாவது பிரச்சனைனா ஒரு சைக்காலஜிஸ்ட் பிடிச்சிடுறது. இப்போ வந்து என் லைஃப்பில் இருக்க பிரச்சனை வந்து கண்டென்ட் கிரியேஷன் வந்து இப்போ குட் ஒன். எப்படி நம்ம என்ன சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலாக. இல்லை இது கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும். நிறைய பேர் யூடியூப் வரணும்னு ஆசைப்படுவாங்க, அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி பண்ணணும்னு தோணுச்சு. இப்போது நீங்கள் பாட்காஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ் பாட்காஸ்ட்டில் வருண் டாக்ஸ் வந்து நிறைய வியூஸ் எடுக்கிறாங்க. எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்படி பாட்காஸ்ட் பண்ணணும்னு தோணுச்சு, அதை பற்றி கொஞ்சம். ஓகே, ஸ்டில் ஐ எம் இன் த ஸ்கோப் ஆஃப் இம்ப்ரூவிங் மை செல்ஃப் அண்ட் மை சேனல். பாட்காஸ்ட் அப்படிங்கிறத வந்து நியாயமாக லைக் பாட்காஸ்ட் அப்படின்ற ஃபார்மேட்டை முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் நியாயமாக பண்ணணும் அப்படின்னு ஆசை. இப்போ வரைக்கும் நான் கற்றுட்ருக்கேன், இன்னும் டெவலப் தான் பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து சில விஷயங்கள் வந்து மக்கள் கண்ணில் போய் படுது. ஐம் ஸோ ஹாப்பி. நம்ம எல்லாருமே வந்து வெற்றிக்காக தான் பாடுபடுறோம். நிறையா வியூஸ் போகணும், வியூஸ்க்கெலாம் நான் பண்ணல அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து பொய் சொல்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இருந்தாலும் வியூஸ்க்கு மட்டும் அதுக்கு பின்னாடியே ஓடிடாமல் நம்மளுக்கு பிடிச்சது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யூடியூப் மெயினாக வந்தேன். இப்போயும் அந்த ஒரு திமிரு இருக்குது. எனக்கு பிடிச்சது தான் நான் பண்ணுவேன், எனக்கு என்ன தோணுதோ அதுதான் நான் போடுவேன். உனக்கு பிடிச்சா பாரு, பிடிக்கலாம் பார்க்காத. அதற்காக வந்து பார்த்திங்கன்னா லைக் எனக்கு ஆடியன்ஸை நான் மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லலை. அவங்களுக்கு என்ன வேணும், இல்லை இதுதான் பார்க்குறாங்கன்னு அது பின்னாடியே ஓடிட்டு இருந்தால் நம்மளோட குவாலிட்டி ஆஃப் த கண்டென்ட் ஆர் நம்மளோட டாபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது நம்மளை இழுத்துட்டு போயிடும். பட் அஸ் அ கிரியேட்டர் உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத உங்களோட தனித்துவம் தான் வந்து முடிவு பண்ணும் இல்லையா. அதனால் நீங்கள் சொல்கிறது நான் பாதி எடுத்துப்பேன். எனக்கு என்ன மைண்டில் ஓடிட்டுருக்கு, என் லைஃப்பில் என்ன ஓடிட்டுருக்கு, அது பிரச்சனைன்னு மட்டும் இல்லாமல் நான் எதை பற்றி திங்க் பண்ணிருக்கேன், என்ன ஒரு குறிப்பிட்ட விஷயம் வந்து ரொம்ப க்யூரியஸாக வந்து யோசிக்க வச்சுட்டே இருக்கா, அதை சம்மந்தப்பட்டே வந்து பேசணும் அப்படின்னு நான் நினப்பேன். எனக்கு எதெல்லாம் ரொம்ப ஒரு விந்தையாக தோணுது, எனக்கு எதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, எனக்கு வாழ்க்கையில் எது பிடிச்சிருக்கு, அது எல்லாமே நான் வந்து பாட்காஸ்ட்டாக தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கேன். அதில் ஒரு பிஞ்ச் ஆஃப் யூனோ ஒரு பல்ஸை பிடிக்கிறதுன்னு இருக்குதுல்ல, நம்மளுக்கு மக்களுக்கு என்ன பிடிக்கும், இப்போ போட்டால் என்ன பார்ப்பாங்க, கரண்ட்டு ட்ரெண்ட் என்ன, இதை வந்து கொஞ்சம் மட்டும் வச்சுட்டு முழுக்க எனக்கு பிடிச்சது தான் நான் வந்து நிறையா பண்ணிகிட்ருக்கேன். இல்லை குறிப்பாக நான் என்ன எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பண்ணுறதுனா, சினிமா பற்றி நம்ம அதிகமாக வருண் டாக்ஸில் பேசக்கூடாது. இட் ஷுட் நெவர் பி அன் என்டர்டெயின்மெண்ட் சேனல். ஒரு இன்ஃபோடெயின்மெண்ட் சேனலாக இருந்தாலே போதும். ஏன்னா இன்றைக்கி வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வந்து பஞ்சமே இல்லை. இன்ஃபோடெயின்மெண்ட் அப்படிங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாட் ப்ரோவோக்கிங்காக இருக்கணும். நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா அது ஒரு அல்டிமேட்டாக இல்லாமல் அங்கேருந்து அவன் இன்னும் ஒரு 10 விஷயத்தை யோசிச்சு அடுத்த லெவலுக்கு போகிற மாதிரி இருக்கணும். அவனோட கமெண்ட்ஸை பார்த்து நம்ம இன்னும் வந்து அப்கிரேட் ஆகி நம்மளோட கண்டென்ட் மெருகேற்றிட்டே இருக்கணும். ஸோ அந்த கிவ் அண்ட் டேக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுல ஐ எம் மேக்கிங் இட் ஷுர் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷனாக நான் சொல்ல விரும்புகிறேன் என்னோட சேனல் பற்றி. எதனால் பாட்காஸ்ட் இப்போ வந்து நிறைய பேர் பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த பாட்காஸ்ட் சேச்சுரேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இதுக்கு ஃபியூச்சர் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இன்டர்வியூ ஃபார்மேட், அதாவது டிஸ்கஷன் ஃபார்மேட், 2 பேர் உட்காந்து பேசுறது அப்படிங்கிறது வந்து என்றைக்குமே அழியவே அழியாது. ஓகேங்களா, அது வந்து ஒரு கிளாசிக்கான விஷயம். இப்போ நம்ம வந்து ஒருத்தவங்கிட்ட பேசுறது வந்து நின்றுமா, நம்ம எல்லாருக்குமே பேசுவோம், சோஷியல் பீயிங்ஸ், நம்ம மற்றவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுவோம், பேசுகிறோம். ஸோ இந்த இன்டர்வியூ ஃபார்மேட் அப்படிங்கிறது வந்து என்றைக்குமே அழியவே அழியாது. ஸோ அந்த பாட்காஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு தளங்களுக்கு வெவ்வேறு மாதிரி டெவலப் ஆகிட்டே போயிட்டுருக்குமே தவிர்த்து சேச்சுரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தோணுது. ரொம்ப யூனிக்கான ஐடியாஸ் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ட்ரெண்டாக ஒர்க் அவுட் ஆகும், கிளிக் ஆகும். பட் அதுக்கு தான் சேச்சுரேஷன் பீரியட் இருக்கும். பட் கிளாசிக் அப்படின்னு சொல்கிறது நீங்கள் இது வந்து ஒரு பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களுக்கு என்றைக்குமே சேச்சுரேஷன் அப்படிங்கிறது வந்து அதோட ஃபார்மேட் பர்டிகுலர் ஃபார்மேட்டுக்கு வேணால் வரலாம், ஒரு பர்டிகுலர் ஜானருக்கு வேணால் வரலாம். பட் பாட்காஸ்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து சேச்சுரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் பாட்காஸ்ட் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறதோட பாட்காஸ்ட்டு கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஸ்பாட்டிஃபைல வந்து பாட்காஸ்ட் வந்து கேட்கலாம், ஆடியோ பாட்காஸ்ட். அதுக்காக யூடியூப்லேயோ இல்லை வெவ்வேறு ஒரு வீடியோ பாட்காஸ்ட்டை பார்க்குறவங்க எல்லாருமே அதை முழுக்க பார்த்துட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி அதிகமாக நிறைய பேர் கன்சியூம் பண்ணுற விதமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை போட்டுவிட்டு கேட்குறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் ஆஸ் அன் ஆடியன்ஸ் நானே அதிகமாக அந்த மாதிரி தான் வந்து கன்சியூம் பண்ணுவேன். எனக்கு ஒரு பெரிய வீடியோ இருக்கணும், பேரலி என்னோடய லைஃப்பும் ஓடிட்டே இருக்கும். அந்த பெரிய வீடியோ ஓட விட்டுட்டு அது இன்ஃபர்மேஷன் கேட்டுகிட்டே இருப்பாங்க, என் வேலையும் அப்படியே ஓடிட்டே இருக்கும். நம்ம தையல்காரங்களாக இருக்கலாம், இல்லை பூக்கட்டுற அம்மாவாக இருக்கலாம், வியாபாரம் செய்கிறவங்களாக இருக்கலாம், அவங்களுக்கு எப்போவுமே ரேடியோ ஒன்று வந்து வச்சுருப்பாங்க. டிவி வந்து ரொம்ப சில பேர் தான் வச்சுருப்பாங்க. ஆனால் நிறைய வியாபாரிகள் டிவி வச்சிருக்கவே மாட்டாங்க. கடையில் டிவி இருக்கிறத வந்து தவிர்த்துருவாங்க. ஏன்னா டிவி வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி, வேலை ஓடாது அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. பட் ரேடியோ வந்து பார்த்திங்கன்னா கேட்டுகிட்டே நீங்கள் வேலையை செஞ்சுட்டே இருக்கலாம். அவர் பாட்டு தையல் பண்ணிட்டே இருப்பார், அவங்க பாட்டு வந்து லைக் மளிகை கடையில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே அழியாது. அதே மாதிரி தான் பாட்காஸ்ட் அப்படிங்கிறது பார்க்குறாங்க அப்படிங்கிறதோட கேட்குறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் அதுக்கான சரத்தை நீங்கள் வந்து பெருசாக எடுத்துக்க தேவையில்லை.
இவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணி இவ்வளோ என் டைமை இன்வெஸ்ட் பண்ணி இப்படி தான் நான் அதை வந்து பார்க்கணும் கேட்கணும்னு இல்லை. அது பாட்டு ஓடிட்டே இருக்கும், உங்களோட பேரலாக உங்கள் லைஃப் ஓடிட்டே இருக்கும், நீங்கள் அதை உங்களுக்கே தெரியாமல் அதை கன்சியூம் பண்ணிட்டே இருப்பீங்க. அந்த வகையில் இப்போதைக்கு சேச்சுரேஷன் பீரியட் வராது. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, இப்போது நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்லாம் நம்ம நியூஸ் பார்த்துட்டு இருந்தோம், இப்போ சோஷியல் மீடியாவில் தான் நியூஸே பிரேக் ஆகுது, எல்லாமே இங்கே தான் பார்க்குறாங்க. இப்போ ஒரு பெரிய கிரியேட்டர்னா ஓகே, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, தப்பிச்சுப்பாங்க. இப்போ புதுசாக வரவங்களுக்கு இப்போ நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கிறதுனால அவங்க வந்து கண்ணில் பார்வையில் படாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. நிச்சயமா. எனக்கு நீங்கள் என்னை பற்றியே கேட்கலாம். நானே ஒரு பெரிய கிரியேட்டர் ஆகிறதுக்கு தான் வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் இன்ஃபேக்ட் இதுக்கு முன்னாடி கேட்டிங்க ஏன் பாட்காஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. இதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பேர் வருண் விலாக்ஸ் அப்படின்னு இருந்துச்சு. அப்போ வந்து நான் விலாக்ஸ்லாம் நிறையா பண்ணிட்டுருந்தேன். அப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் என்னோடய சேவிங்ஸ்லாம் நான் டிப்ளீட் பண்ணிட்டேன். போட்ட ஒரு 10 வீடியோவில் 2 வீடியோ நல்லா போகும், மீதி இருக்கிற 7 வீடியோக்கு 8 வீடியோக்கு நான் ஸ்பெண்ட் பண்ண மணி வந்து பார்த்திங்கன்னா என்னால் திருப்பி எடுக்க முடியல. ஸோ பேசிக்லி இட்ஸ் அ லாஸ். பட் என்னோட குவாலிட்டி ஆஃப் கண்டென்ட் வந்து நல்லா தான் இருந்துச்சு. அதில் நான் என்றைக்குமே நான் வந்து சரி நான் நல்லா பண்ணல அப்படின்னு சொல்ல மாட்டேன். இப்போ வரைக்கும் நான் பண்ண என்னோடய ஒர்க்குக்கு ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப். ஆனால் என்னால் ரன் ஆன் த மில் பண்ண முடியல, ப்ராக்டிக்கலி என்னால் தொடர்ந்து ஓட்ட முடியல. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பிரேக் எடுத்துட்டேன். நான் ஒரு 1.5 வருஷத்துக்கு நான் பிரேக் எடுத்துட்டேன். ஏன்னா எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, என்கிட்ட எக்யூப்மெண்ட்ஸ் கூட இல்லை என்னோட சேனலில் கண்டினியூ பண்ணுறதுக்கு. ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வந்தால் அவருக்கு எனக்கு காசு கொடுக்கறது கூட இல்லை. அப்போ எனக்கு ஒரு இன்வெஸ்டரை நான் வந்து பிடிச்சேன். a friend and a fan who became an investor. He said, you are not supposed to be sitting like this. நீங்கள் கண்டிப்பாக கேமில் இருக்கணும், யாரோ இருக்கிறாங்க, நீங்கள் வந்து இருக்கணும் அப்படின்னு அவர் வந்து சொன்னார். அவர் சொன்னாரே தவிர்த்து எனக்கு அந்த டைமில் என் மேலே அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லை. ஏன்னா நம்மளோட மைண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருக்குமே வந்து ஒரு வல்னரபிள் சிச்சுவேஷன் இருக்கும், ஒரு டிப்ரெஷன் இருக்கும், ஒரு ஸ்டாக்னன்ட் டைம் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி நானும் ரொம்ப வீக்கான மனநிலையில் இருந்தேன். நிஜமாவே என்கிட்ட ஒரு பைக்கு கூட இல்லைங்க. பைக் இருந்தால் நான் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரேப்பிடோ ஒர்க்குக்கோ இல்லை வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோ இல்லை டன்ஸோக்கெலாம் போகலான்னு இருந்தேன். அதெல்லாம் தவறான ஒர்க் இல்லை. அந்த டைமில் காசு வரணும்னா செஞ்சுக்கலாம், நம்ம திருடலையே, ஒன்றும் பிச்சை எடுக்கலையே. ஆனால் அதுக்கு ஒரு பைக்கு கூட இல்லாமல் இருந்துச்சு. அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்வெஸ்டர் எனக்கு வந்தோடனே இன்னொரு ஃப்ரெண்டும் ஒரு சாதாரண கான்வர்சேஷனில் அவர் சொல்கிறாரு, இவ்வளோ காசு செலவாகுதுன்னு சொல்கிற, உட்காந்து பாட்காஸ்ட் பண்ணிட்டு போடா, பாட்காஸ்ட்டுக்கு நல்லா இருக்குது. இப்போது நிறைய பேர் பாட்காஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சில பேர்லாம் சொன்னார், நான் சொல்ல விரும்பல. அவங்களெல்லாம் வந்து ரொம்ப உள்ளே போயிடுவாங்கடா வரும், ரொம்ப அப்படியே வந்து ஞானோதயம் ஞானிகள் வந்து உச்ச நிலையை தொட்டு இந்த இது என்னது இதோன்னு சொல்லுவாங்க, நெட்ரிக்கன் லெவலுக்கு பேசுவாங்க. நீ வந்து கொஞ்சம் வெகுஜனங்கள் புரிகிற மாதிரி மேலோட்டமாக பேசுவேன், பட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நீ ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொன்னார். அடா ஆமாம், எதுக்கு உலகத்தை ஃபுல்லாக சுற்றி வரணும், ஒரே இடத்த சுற்றி வந்து ஞானப்பழத்தை வெல்லலாமே. ஏன்னா இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மி. ஒரு இடத்துல உட்காந்து நம்ம பேசுகிறோம், ஒரு கேமரா இருந்தால் போதும், நம்ம 2 பேர் உட்காந்து பேசுகிறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட். மற்ற இடங்களுக்குலாம் வந்து போனால் அதுக்கு ட்ராவலுக்கு ஒரு செலவு, ஃபுட்டுக்கு ஒரு செலவு, டைம் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்றவங்க கூடயும் பேசலாம், அந்த ஃபார்மேட்னால வெற்றி அடைஞ்சிச்சுன்னா நீங்களே உட்காந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் அப்படின்றத நான் முடிவு பண்ணி அதனால தான் வந்து பாட்காஸ்ட் தொடங்கினேன். ப்ராக்டிக்கலி என்னால் பாட்காஸ்ட் பண்ண தான் முடியும், அவ்வளோதான் என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் மணி வைஸ் அப்படிங்கிறனால அப்படி தொடங்கப்பட்டது தான் பாட்காஸ்ட். அதற்காக வந்து ஏனோ தானோ அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணல. ஸ்டார்டிங்லேருந்தே முழுக்க வந்து எனக்குன்னு ஒரு ஐடியாலஜி இருக்குது, எனக்குன்னு ஒரு எண்ண ஓட்டம் இருக்குது, எனக்கு டாபிக் செலெக்ஷன். என்கிட்ட எனக்கு என்ன பிடிக்கும் என் பாட்காஸ்ட்லாம் கேட்டிங்கன்னா வேறு எதுவுமே சொல்ல மாட்டேன், ஒரே விஷயம், டாபிக் செலெக்ஷன். த வே ஐ சி அ டாபிக், அதுக்கு நான் வைக்கக்கூடிய பேர், அந்த தலைப்பே வந்து வேறு யாரையும் சில பேர்லாம் யோசிச்சிருக்க மாட்டாங்க. அது ராக்கெட் சயின்ஸ்லாம் இருக்காது, ஒரு சாதாரண ஒரு தலைப்பாக இருக்கும். உதாரணத்துக்கு நான் மாம்பழத்தை பற்றி ஒரு பாட்காஸ்ட் போட்டேன். மாம்பழம் உங்களுக்கும் பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். மாம்பழம் பிடிக்காதவங்க ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. நம்ம எல்லாருமே ரசித்து சாப்பிட்ருப்போம். ஸோ எல்லாருமே அது கூட ரிலேட் பண்ணிக்கலாம் லைஃப்பில். அதை பற்றி ஏன் இன்னும் யாரும் பாட்காஸ்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். ஸோ அதில் அந்த ஒரு நம்பிக்கையில் இறங்கினேன். ஸோ இன்றைக்கி வரைக்கும் அது ஒரு வருஷத்துக்கு மேலே வந்து போயிட்டுருக்கு. நான் வெற்றி அடைஞ்சிட்டேன்லாம் சொல்ல மாட்டேன், பட் ஐ எம் ஆன் அ குட் கோர்ஸ் அப்படின்னு எனக்கு தெரியும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஹையஸ்ட் லெவலில் தான் இருக்கீங்க பாட்காஸ்ட்டில். இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சொன்னீங்க என் கண்டென்ட்டில் வந்து நான் கொஞ்சம் திமிராக இருப்பேன்ட்டு. அது எல்லா கிரியேட்டர்ஸ்க்கும் இருக்கணும்ல. இப்போ நம்மளுக்கு பிடிச்ச கண்டென்ட்னு ஒன்று இருக்கும், ஆனால் ஆல்கரத்துக்கு பிடிச்ச கண்டென்ட்னு ஒன்று இருக்கும். ஏன்னா இப்போ கரண்ட் டாபிக் போட்டால் தான் அது ஆல்கரம் ரீச் ஆகும். ரெண்டுத்தையும் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க? இப்போ உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட் எத்தனை %, கரண்ட் கண்டென்ட் எத்தனை % போடுவீங்க? கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 10 வீடியோ போடுறேன்னு வச்சுக்கோங்க ஒரு மாதத்துக்கு. 10 வீடியோவில் வந்து ஒரு 3 வீடியோ தான் கரண்ட் கண்டென்ட்டாக இருக்கும். அந்த கரண்ட் கண்டென்ட் என்ன பண்ணும், வைரலாக இருக்கிறதுனால டக்குன்னு ஒரு அளவுக்கு வியூஸ் போய் எனக்கான காசை ஈட்டி கொடுத்துரும். பேரலி நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு பிடிச்ச கண்டென்ட் இல்லை, எனக்குன்னு ஒரு ஆடியன்ஸை உருவாக்கணும்னு நினைக்கிறேன் இல்லையா, அந்த கான்டென்ட் ஒரு 7 போடுறேன் அப்படின்னா அது ஓரளவுக்கு நல்லா போகும். அதுலேயும் சிலது நல்லா போகும். அதில் எனக்கு வந்து காசும் வந்துடும், என்னோட ஆடியன்ஸும் நான் பிடிக்கிறேன். ஸோ கரண்ட் கண்டென்ட் வந்து ஒரு 3 போட்டு என்னோட லாபத்தை வந்து ஈட்டிக்கிறேன். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா என்னோட சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், என்னோட சேனலோட ஃபேஸ். உங்களுக்குன்னு இருக்கிற யூஎஸ்பின்னு விஸ்டம் டாக் பாட்காஸ்ட்னா என்ன பேசுவாங்க, இது மட்டும் தான் பேசுவாங்கன்னு இல்லை, நீங்கள் நிறைய விதமான டாபிக்ஸ் வந்து பேசுகிறீங்களே, அது உங்களோட ஒரு யூஎஸ்பியாக இருக்குது. அண்ட் உங்களோட
செட்டப்பு, உங்களோட பிளாக் கலர் ஹூடியாக இருக்கலாம், அதெல்லாம் ஒரு யூஎஸ்பி இருக்குல்ல. ஒரு சேனலுக்கு ஒரு கேரக்டர் இருக்குது. அதேமாதிரி வருண் டாக்ஸ்னு ஒரு கேரக்டர் இருக்குது அப்படின்னா அவங்க இந்த மாதிரி கண்டென்ட்லாம் போடுவாங்க, வேறு யாருமே பேசாததை பேசுவாங்க, டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் அவங்க கூட ரிலேட் பண்ணிக்கலாம் நம்ம அப்படிங்கிற விஷயத்த நான் வந்து விடவே மாட்டேன். ஆனால் கரண்ட் கண்டென்ட் இவ்வளோ போடுவேன். அது ஏன்னு உங்களுக்கு தெரியுது இல்லையா, நான் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ்க்காக. ஸோ அந்த ஒரு ஆவரேஜில் தான் ஒரு கரண்ட் கண்டென்ட் நான் போடுவேன். இப்போ மக்கள் இதை யூடியூப் எப்படி பார்க்குறாங்கன்னு தெரில, ஆனால் இது வந்து கொஞ்சம் டிமாண்டிங்கான ஜாப் தான். ஃபிசிக்கலாகவும் சரி, மென்டலியும் சரி, ரொம்ப நம்ம இதிலே இருந்தால் தான் பண்ண முடியும். நிச்சயமாக உங்கள் டே இன் லைஃப் எப்படி இருக்கணும்? என்னோட டே வந்து எனக்கும் உங்களை மாதிரி ஒரு சராசரி மனுஷனாக ஒரு ப்ராப்ளம்லாம் இருக்கும், முழுக்க ஒரு சந்தோஷமான வாழ்க்கையில். பட் கம்பேரிட்டிவ்லி ஐ கீப் மை செல்ஃப் ஹாப்பி. எனக்கு டெய்லி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்டே தான் இருக்கும். எனக்கு ப்ராப்ளம் இல்லைனா தான் எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப வேகாகவும் ரொம்ப வந்து பிளாட்டண்ட்டாக இருக்கும் லைஃபு. ஆனால் காலையிலேருந்து நைட் வரைக்கும் எனக்கு பிடிச்சதை நான் பண்ணிட்டே இருப்பேங்க. வேலையும் பண்ணுவேன், எனக்கு பிடிச்சதை நான் பண்ணுவேன். ஐ வில் ட்ரீட் மை செல்ஃப். அதாவது எனக்கு ஒரு இடத்துல போய் டீ குடிக்க தான் பிடிக்கும்னா அதற்காக 1 கிலோமீட்டர் போய் டீ குடிச்சிட்டு நான் வருவேன். எனக்கு அது ஒரு பெரிய பிரேக், அது என்னோட வெண்ட். அது அதுக்கப்புறம் எனக்கு வந்து அனிமல்ஸ் ரொம்ப பிடிக்கும், எனக்கு பிளான்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும், அதுங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுவேன். நான் குட்டி கார்டன் வச்சுருக்கேன், நான் சில நாய்கள் கூட பழகிட்டு இருக்கேன், ஒரு 40 நாய்கள் கூட பழகிட்டு இருக்கேன். இவங்க எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸு. என் லைஃப்க்கு அவங்களாம் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. நிறைய கேட்ஸ் இருக்குது நம்ம லைஃப்பில். ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியும் அண்ட் இயற்கை கூட ஒரு கனெக்டை கொடுத்துட்டே இருக்காங்க. ஐ எம் ரீஜுவனேட்டட் எவ்ரிடே. அண்ட் பேசிக்லி ஒரு ஈஸியாக சாட்டிஸ்ஃபை ஆயிடுவாங்க. எனக்கு வந்து ரொம்ப காஸ்ட்லியான விஷயம் பிடிக்காதுன்னா ஏன் பிடிக்காதுன்னா எனக்கு காஸ்ட்லியான விஷயங்கள் டேஸ்ட்டாக தோணலை. அது ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் உணவாக இருந்தாலும் சரி. எனக்குன்னு சில குட்டி பிடிச்ச இடம்லாம் இருக்குது சாப்பிட்றதுக்கு, அங்கே தேடி போய் சாப்பிடுவேன். இப்படிலாம் என்னோட நாளை வந்து நான் வச்சுட்டே இருப்பேன். பட் ப்ராப்ளமும் இருக்கும் பேரலி, அதை சால்வ் பண்ணிடுவோம். அதுக்கான சக்தி வந்து எப்படி எனக்கு கிடைக்குதுன்னா நான் ஹாப்பியாக இருக்கனால கிடைக்குது. இதில் கண்டென்ட் வைஸும் அப்படி தான். நீங்கள் வந்து நிறைய விஷயம் கன்சியூம் பண்ணுவேன் பிரதர். நிறைய விஷயம் கன்சியூம் பண்ணுவோன்னா எனக்கு பிடிச்ச சில விஷயம் கன்சியூம் பண்ணிட்டே இருப்பேன், எனக்கு பிடிச்ச விஷயங்களையும் செஞ்சுட்டே இருப்பேன். இது ரெண்டுமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா என்னோட சேனலில் ஓட்டுறதுக்கான ஸ்ட்ரென்த்தை எனக்கு கொடுத்துரும், என்னோட ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கும் எனக்கு முடிஞ்சு போயிடும். அவ்வளோதான். அதை தாண்டி நம்மளுக்கே தெரியாமல் தெய்வம் அனுப்பி வச்ச 4-5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நம்ம லைஃப்பில். இவங்க எல்லாருமே இருக்காங்க. இவங்க எல்லாருமே சேர்த்து வந்து they'll boost me everyday. ஏன்னா எவ்ரிடே இப்போ வந்து ரோஹித் ஒரு வீடியோ போடுறாருன்னா எல்லா வீடியோவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதில்ல. ஒரு வீடியோ போடுறோம், அது வந்து சரியாக போகல அப்படின்னா அதுக்காக எஃபர்ட் வந்து செம்மையாக போட்டுருப்போம். அதுவும் சில நேரத்தில் நம்ம ரொம்ப திமிராக இது நான் செம்மையாக போவோம் அப்படின்னு நினச்சிருப்போம். அது ஆனால் நம்மளுக்கு செம்மையாக மொக்க கொடுத்து உட்கார வச்சிரும். அந்த நேரத்தில் என்ன பண்ணுவேன்னா அடுத்த வீடியோ பற்றி யோசிச்சுட்டு போயிட்டே இருப்பேன், பழைய வீடியோ பற்றி யோசிக்கவே மாட்டேன். சில நேரத்தில் 1 மாதம் கழிச்சு கூட போகாத ஒரு வீடியோ டக்குன்னு ரீகெயின் ஆகி பார்த்தீங்கன்னா அதோட வியூஸ்லாம் ஏறி போயிருக்கும். அடப்பாவினா அது இப்படி நடக்குது. லைஃப் வந்து நம்ம கிராக் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைப்போம். இதுதான் ஃபார்முலா, இதுதான் ஃபார்மேட்டு, இதுதான் வந்து தீம்னு நினைப்போம். அது உங்கள் தலையில் தட்டி புது லெசனை கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். ஸோ ஐ கீப் இட் வெரி சிம்பிள். ஐ கீப் மை செல்ஃப் வெரி ஹாப்பி. எனக்கு தேவையான விஷயத்த நான் கொடுத்துட்டே இருப்பேன். எனக்கு கண்டென்ட் உள்ளேருந்து வந்துகிட்டே இருக்கும், அதுக்கு பஞ்சமே இல்லை. இப்போ ஒரு டாபிக் எப்படி ப்ரோ செலக்ட் பண்ணுறீங்க? ஓகே, டாபிக் வந்து நிறைய விதமான டாபிக் இருக்குது. இப்போ வருண் டாக்ஸில் என்ன வரும் அப்படின்னு யாராவது கேட்பாங்க. எனக்கு பிடிச்ச விஷயம் எல்லாமே வரும்னா எனக்கு பிடிச்ச விஷயம்னா எனக்கு சினிமா பிடிக்கும். ஆனால் சினிமாலே பேசாத விஷயங்கள் பேசுவேன், அதில் இருக்க அரசியல் பேசுவேன். எனக்கு இயற்கை ரொம்ப பிடிக்கும், அப்போ மிருகங்கள் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அரசியல் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அண்ட் பார்த்திங்கன்னா ட்ராவல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் இருந்துகிட்டே இருக்குது. மியூசிக் அண்ட் லிட்ரேச்சர், இது எல்லா விதமான சம்மந்தப்பட்ட விஷயங்களும் வந்துகிட்டே இருக்கும். ஐ மேக் ஷுர் தட் பார்த்திங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மிக்சர் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அன்றைக்கி ஒரு ரொம்ப சீரியஸான ஒரு டாபிக் வந்து பேசணும் அரசியல் சம்மந்தப்பட்டு. அடுத்த நாளே நான் போட்ட வீடியோ வந்து கார்ட்டூன் நெட்வொர்க்கில் நம்ம மிஸ் பண்ணுற கார்ட்டூன்ஸ் எல்லாம் வந்து பேசினேன். எனக்கு இதுவும் இம்பார்ட்டன்ட். ஸோ எனக்கு என்னோட இன்ட்ரெஸ்ட் எனக்கு நிறையா இருக்கிறதுனால டாபிக் எனக்கு கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் படித்து முடிச்சிட்டோமா லைஃப்பில்? இல்லை. அதேமாரி நம்மளுக்கு எல்லாத்துக்கும் விடை தெரிஞ்சிச்சா? இல்லை. ஸோ நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் நிறையா இருக்குது. அப்படிங்கிறப்போ அதோட குட்டி தேடல் நான் வந்து இன்டர்நெட் ரிசர்ச்சோ இல்லை எனக்கு தெரிஞ்சவங்ககிட்டயோ பேசுவேன். எனக்கு கண்ணில் படுற புக்ஸில் வந்து படிப்பேன். அதுலேருந்து எனக்கு ஒரு கலெக்டிவாக ஒரு விஷயம் கிடச்சிரும். இதை வந்து யார் கூடயா பேசினா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா அவங்க கூட வந்து ரொம்ப ப்ரிப்பேர்லாம் பண்ண மாட்டேன், இதுதான் டாபிக்னு சொல்லிடுவேன். பட் எனக்கு தெரியும், நான் ரோஹித் கூப்பிட்டேன்னா ரோஹித் கிட்ட பேசினா என்னென்னலாம் அவர்கிட்ட எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம், இது அவர் கூட பேசினா ரொம்ப நல்லாயிருக்கும்னு தெரியும். அதனால் உங்ககிட்ட டாபிக் சொல்லிவிட்டு ஃபோனை வச்சுருவேன். அடுத்த நாள் அவங்கள மீட் பண்ணி நம்ம 2 பேரும் இயல்பாக அப்படியே பேசுறது தான். அதற்கு மேலே எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை கொட்டிகிட்டே இருப்பேன். அழகாக அந்த ஷோவோட ஃப்ளோ ஒருத்தருக்கும் ஒரு கேரக்டர் இருக்கும். இப்போ ரோஹித் கூட பேசுறது வேறு மாதிரி இருக்கும், பாரிசாலன் கூட பேசுறது வேறு மாதிரி இருக்கும். அவங்களோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நம்மளை கொஞ்சம் மென் பண்ணிவிட்டு அந்த கான்வர்சேஷன் முடிஞ்ச அளவுக்கு எங்கேஜிங்காக கொண்டு போயிட்டே இருப்பேன். அப்போ அந்த சைடில் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விஷயங்களை கொட்டிகிட்டே இருப்பாங்க. அது இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்லாமல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் அவங்களும் ஷோவை எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ தட் வே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படி தான் டாப்பிக்கை செலக்ட் பண்ணுவேன், இப்படி தான் அந்த டாப்பிக்குள்ளே வந்து போவேன். இப்போ ஒரே டாப்பிக்காக போகலாம். இப்போ பிஸ்னஸ்னால் பிஸ்னஸாக போகலாம். நானே இதை பற்றி நிறைய யோசிப்பேன்.
ஏன்னா இப்போ நம்ம நிறைய இது கலந்து தான் பேசுவோம் நாங்களே பேசும்போது. இப்போ பிஸ்னஸாக போனால் அதுக்கான ஆடியன்ஸ் நிறைய பேர் வருவாங்க. நிச்சயமா. சேனல் க்ரோ அண்ட் யூடியூப்லேயும் அதிக காசு வந்து பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட பாட்காஸ்ட் தான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தோணியிருக்கா? ஒரே நீஷில் போகலாம் அப்படின்னு தோணியிருக்கா? இல்லை, எனக்கு குறிப்பாக பிஸ்னஸ்ன்ற விஷயத்தில் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை. ஏன்னா எனக்கு பொருள் ஈட்டுறதுல வந்து சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு பிடிச்ச செலக்டிவான சில விஷயங்கள் இருக்குது, அதை நான் வாங்கி வச்சுருந்தா என் லைஃப்பில் ரொம்ப ஈஸியாக சாட்டிஸ்ஃபை ஆயிடுவேன்னு நான் சொன்னேன்ல. ஸோ எனக்கு பிஸ்னஸ் ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணும், இதை மல்டிப்ளை பண்ணணும், ரொம்ப ஆம்பிஷியஸாக சொல்லுவாங்கல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மணி பேச்சுன்னு ஒருத்தர் ஐயா இருப்பார், எனக்கு அவரை கூப்பிட்டு எடுக்கணும்னு ரொம்ப ஆசை. பட் அவரை கூப்பிட்டு தொடர்ந்து நீங்கள் வந்து பேசுவீங்களான்னு கேட்டால் பேச மாட்டேன். பேசினா பார்ப்பாங்களான்னு இல்லை, பார்க்கறதுக்கு ஆள் இருக்காங்க. ஏன்னா எல்லா குடும்பஸ்தனுமே எப்படா காசை டபுள் ஆக்கலாம் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ தேர்ஸ் அன் ஆடியன்ஸ் ஃபார் தட். ஆனால் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லையே. எனக்கு நான் ஃபுட் விளாக்ஸ் ஏன் பண்ணுறது விட்டேன்னா, எனக்கு ஃபுட்டு நான் வந்து இப்போ ஒரு ஃபுட் பிளாகர் இருப்பார், நல்லா சாப்பிடுவார். அவர் பார்த்தாலே சாப்பிட்றதுக்கே பிறந்த ஒரு மாதிரி தோணும். அவர் சாப்பிட்றத பார்த்தா நம்மளுக்கும் சாப்பிடணும்னு தோணும். அப்படி இருக்கவன் பண்ணால் ஆர்கானிக்காக இருக்கும் அது. ஏன் நான் வந்து நிஜமான என் வாழ்க்கையிலே ஒரு வேளை தான் சாப்பிடுவேன், சரிங்களா, டெய்லி லைஃப்பில். அப்படி இருக்கிறப்போ வந்து நான் ஃபுட் பிளாக் பண்ணால் எப்படி அது நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ அதே மாதிரி இப்போ பிஸ்னஸ் பாட்காஸ்ட்டை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தால் யூடியூப்பில் அதிகமாக காசு வந்து கொடுக்கறது. ஒரு டாலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டென்ட்டுக்கு ஜென்ரேட் ஆகுதுன்னா, நீங்கள் பிஸ்னஸ் பற்றி பேசினா $2 ஜென்ரேட் ஆகும். நிறைய பேருக்கு தெரியாது, சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லையே. நான் ஐ லூஸ் மை செல்ஃபில். ஸோ என்னோட ஐடென்டிட்டியும் அது இல்லை, என் ஆடியன்ஸும் என்கிட்ட அது எதிர்பார்க்கல. ஸோ அதனால் தொடர்ந்து அது பிஸ்னஸ் பற்றி பண்ணுவேன். ஐ வில் சர்ப்ரைஸ் மை ஆடியன்ஸ். வரும் டாக்ஸில் இதெல்லாம் வருமானு யோசிச்சிட்டே இருப்பாங்க. வரும் டாக்ஸில் வந்து அந்த ஒரு சப்ஜெக்ட் போட்டுருவேன். அதுக்கப்புறம் சம்மந்தமே இல்லாமல் வேறு ஒரு கான்ட்ராஸ்ட் சப்ஜெக்ட் வந்து வரும். ஏன்னா நம்மளுக்கு எல்லா விஷயத்தையும் நம்ம படிக்கிறப்போ வந்து கேள்விகள் எழும். அப்போது அது எல்லாத்த பற்றி தானே பண்ணணும். ஒரே விஷயம் பண்ணிகிட்டே இருந்தால் போர் அடிக்கும். ஸோ ஈவன் நான் அதிகமாக என்னோடய சேனலில் ஃபீச்சர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் பாரிசாலன். அவர்கிட்ட வந்து நான் பேசியிருக்க டாபிக்ஸ்லாம் எடுத்து பாருங்களேன், அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா இருக்கும். இட் வில் பி போல்ஸ் அப்பார்ட். ஏன்னா அவ்வளோ ரேஞ்ச் இருந்தால் தான் நல்லா ஆடியன்ஸ்க்கும் பிடிக்கும். அப்போ தான் அவங்களால நம்மளை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் மக்கள் என்ஜாய் பண்ணுறாங்களா? ஒரே விஷயம் அவங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். கரெக்டாக சொன்னீங்க, இவங்க 2 பேர் பேசினா நல்லா இருக்கும்பான்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணி தான் உள்ளே வராங்க. அந்த ப்ரெடிக்ஷன் கரெக்டு தான். ஆனால் என்ன பேச போகிறோம் அப்படிங்கிறத அவங்களால வந்து ஜட்ஜே பண்ண முடியாத மாதிரி வச்சுப்பேன். இப்போ கிரியேட்டரை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபினான்ஷியல் இதுன்றது வந்து ரொம்ப முக்கியமான இது. நிறைய பேர் நம்ம பார்க்குறவங்களுக்கு கேட்பாங்க, ஏன்டா ஏதாவது ஒழுங்காக வேலைக்கு போக வேண்டியதானடா அப்படின்வாங்க. இப்போ யூடியூப்பில் காசு இருக்கா இல்லையா? ஓகே, இதே கேள்வியை வந்து எழுத்த வீட்டில் வந்து ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் என்னோட ஒரு 4 வயசு 5 வயசு ஐடியில் வேலை பார்க்குறது போல். அவங்க வீட்டில் ஒரு டாக் இருக்குது, அதை கொஞ்சத்துக்காக அப்படியே ஹாய் அந்த பொண்ணுக்கு பேசுவோம். அந்த பொண்ணு என்கிட்ட ஒரு நாள் செருப்பால் வச்சா மாதிரி ஒரு கேள்வி கேட்டுருச்சு. நீங்கள் வேலையெல்லாம் எதுவும் பண்ணலையா, இது மட்டும் தானா? புரியுது, அவங்கள பொறுத்தவரைக்கும் ஒரு வேலையே இல்லை. பட் இதில் ஏன் வந்து ஒரு வேலை இல்லை அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அப்படின்னா, யூடியூப்லாம் ஒரு குழப்பா, யூடியூப்பில் நாளைக்கு மானிட்டைசேஷன் நிறுத்திட்டா என்ன பண்ணுவாங்க இவங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஒரு கத்தி அவங்க தலையிலையும் தொங்கிட்டு இருக்கு. நீங்கள் அதை அப்படி தான் பார்க்கணும். ரிசெஷன் இப்போ போயிட்டுருக்கு, உங்களுக்கே தெரியும். அப்படின்னு இப்போ நிறைய லே ஆஃப்லாம் பண்ணுறாங்க ப்ரோ. நிறைய அமெரிக்க நண்பர்கள் திரும்பி வராங்க பார்த்தீங்களா? ட்ரம்ப் அமுச்சு விட்டுருக்காரு ப்ரோ. என்னோட ஃப்ரெண்டு பாவம் ப்ரோ, கிளைக்கரைக்கு போயிட்டேன்னு நினைக்காதீங்க. அவன் இப்போ பொண்டாட்டி வீசா வாங்கி குழந்தைய இங்கே 2 வருஷம் வச்சுட்டு அவன் வீசெல்லாம் வாங்கி கூப்பிட்டு போனான் ப்ரோ. கூப்பிட்டு போய் 2 மாதத்துலேயே அனுப்பிட்டாங்க ப்ரோ. சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இருந்தான், இப்போ திருப்பி வரான். இதனால் அவன் குடும்பமே பிரிகிற லெவலுக்கு ஒரு மாதிரி சண்டையில் போயிட்டுருக்கு. ஸோ அவன் வந்து என்னை பார்த்து இவங்கெல்லாம் யூடியூப்பில் இருக்காங்களே அப்படின்னு நம்மளை பார்த்து யோசிக்கிறதுக்கு யாருமே பெருசு சின்னது இல்லை. யாரோட லைஃபும் வந்து நிலையே இல்லை. இப்போ குஜராத்திஸ் நிறைய பேர்கிட்ட மீட் பண்ணிங்கன்னா சொல்லுவாங்க, யாரே பிஸ்னஸ் மேன் யாருக்குமே வேலை பண்ண பிஸ்னஸ் பண்ண சொல்லி உங்களை சொல்லிகிட்டே இருப்பாங்க. இட்ஸ் அ குட் திங். பட் பிஸ்னஸும் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நிலையாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லவே முடியாது. ஸோ அப்படி பார்த்தா எதுலேயுமே ஒரு நிலையின்மை அப்படின்றது இருக்குது, ரிஸ்க்குன்றது இருக்குது. ரிஸ்க் எடுக்கணும் பிரதர். ஆஸ் அ கிரியேட்டராக வந்து உங்களுக்கு இது நிறைய நாள் நடந்திருக்கலாம். நைட்டு தூங்கும்போது யோசிச்சுட்டு இருப்பீங்க, என்னடா இது இந்த மாதம் போன மாதம் டார்கெட் அச்சீவ் பண்ணியிருப்பீங்க. அது உங்களால் என்ஜாய் கூட பண்ண முடியாது. ஐயோ அடுத்த மாதத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஓடிட்டே இருக்கணும். அந்த பயம் இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு நீங்கள் நிறையா இன்னும் எஃபர்ட் போடுவீங்க. அந்த வகையில் நிறைய பேர் நம்மளது ஒரு வேலையே இல்லைன்னு பார்க்குறாங்க. ஆனால் இதில் எவ்வளோ எஃபர்ட் போடணும். இன்ஃபேக்ட் இப்போ நான் டேட்டிங் ஆப் யூஸ் பண்ணுவேன் பிரதர். ஐ வில் பி வெரி ஹானஸ்ட் வித் யூ. பம்புல ப்ரொமோட் பண்ணுறேன்னு வச்சுக்கிறாங்க. டேட்டிங் ஆப்ஸ்னு வச்சுக்கோங்க. யூஸ் பண்ணுறப்போ எனக்கு உங்களுக்கும் அந்த ஒரு பிரச்சனை இருக்கும். நான் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட கேட்பேன், ஹாய் ஹவ் ஆர் யூ, வாட் டு யூ டூ அண்ட் டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் பண்ணோன்னா அவங்க பேசிக்லி ஷீசிங் நான் ஒரு ஹெச்ஆர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து என்கிட்ட ஒர்க் பண்ணுறேன் கேட்டால் நான் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபீல்டில் இருக்கேன்னு போய் சொல்கிறேன். என்னை யார் மோஸ்ட்டாக தெரியல அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் ஃபீல்டில் இருக்கேன் போய் சொல்கிறேன். இல்லைனா நான் எடுத்தோன்னே என்ன சொல்லுவாங்க, நான் இது பண்ணுறேன் யூடியூப் பண்ணுறப்பா, ஓ டெல் மீ அபவுட் யுவர் சேனல் அப்படின்வாங்க. ஸோ எனக்கு இருக்கிற மைனஸ் என்ன பார்த்தீங்கன்னா, நீ என்னை பற்றி தெரிஞ்சுக்க முன்னாடியே என்னோட ப்ரொஃபஷன் என்னோட ஒர்க்கை பற்றி தெரிஞ்சுக்கலாம். பட் நீ ஆஃபீஸில் எப்படி குப்பை கொட்டுறேன்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இதில் ஒரு ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்குது. அந்த வகையில் பீப்புள் வில் ஜட்ஜ் யூ வித் யுவர் ப்ரொஃபஷனல் லைஃப், பட் யூ மைட் பி சம் ஒன் டிஃப்ரெண்ட் இன் யுவர் பர்சனல் லைஃப். நீங்கள் ரோஹித் இங்கே விஸ்டம் பாட்காஸ்ட்டில் காட்டுறது தான் மனுஷன், அவர் பின்னாடி வேறு மாதிரி இருக்கவே மாட்டார்னு சொல்ல முடியாதுல்ல. அப்படி
அப்படி ஒரு மைனஸ் இருக்க தான் செய்யுது இதில். அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா இப்போ நம்ம வந்து மூஞ்ச காட்டி வேலை செய்கிறோம், பாராட்டுறதுனால அங்கேயே பாராட்டுவான், திட்டுறதுனாலும் வச்சு கடாசிடுவானுங்க. அதுவும் நம்ம ஆட்கள் வந்து ரொம்ப எல்லாருமே ப்ரில்லியன்ட். நம்ம ஒரு விஷயம் அவன் சொன்னால் நம்மளுக்கு 10 விஷயம் சொல்கிறான். நம்ம அவங்ககிட்ட இருந்து தான் நம்மளே நம்ம வந்து மெருகேற்றிக்கிட்டே போயிட்டே இருக்கோம். அப்படி இருக்கிறப்போ இதில் இருக்க ரிஸ்க்கு, இதில் இருக்க ஒரு பெரிய பெரிய ரிஸ்க் தானே. என்றைக்குமே உங்களோட முகம் வந்து இதில் இருக்க போகுது. இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூல் பிகம் அ ட்ரால் மெட்டீரியல். இல்லை எவ்வளோ பேர் மீம் மெட்டீரியலாக மாறினவங்கலாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அந்த வகையில் வந்து இதுக்கான ஒரு தைரியம் தேவை. ஜஸ்ட் பிகாஸ் இதில் மணி வருதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணுறாங்க. பட் இதில் பேஷனேட்டாக ஒரு விஷனோட கோலோட நான் இதுக்காக பண்ணுறேன்னு பண்ணிட்டுருக்காங்கல்ல, அந்த மாதிரி கிரியேட்டர்ஸ்லாம் நீங்கள் பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி வந்து நான் பாருங்கள் சிவாஜி மாதிரி பழுது காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறவனும் கிரியேட்டர் தான் சொல்லிட்டு இருக்கான். லிட்ரலி சென்சிட்டிவ் டாபிக்ஸ் எடுத்து பேசுகிறவனும் கிரியேட்டர் தான். ஸோ அதனால் பீப்புள் ஷுட் டிஃப்ரென்ஷியேட். கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த ஸ்ட்ரெஸ் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. கிரியேட்டராக இருக்கிறவங்க காசு சரியாக வந்திருக்காது. நானே வந்து ரொம்ப பயந்துருக்கேன். ஓவர் திங்க் பண்ணி அந்த கதவு சாத்துறதுக்கே பயமாக இருக்கும். கதவு சாத்திட்டா ரொம்ப யோசிப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ நான் ஒரு வீடியோ பார்த்தேன், ஜெஃப் பீசோஸோட வீடியோ. அவர் எப்படி ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்ணுவாருன்ட்டு. அமேசானோட ஜெஃப் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போது ஸ்ட்ரெஸ் வரும்போது ஒரு ஆக்ஷன் எடுப்பாராம். என்ன பண்ணலாம், இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசுகிறோம், எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு என்ன பண்ணலான்னு அவங்க ஐடியாஸ் கொடுப்பாங்க. இப்போ வந்து அதை ஒரு சேலஞ்சு மாதிரி எடுத்துப்பேன், அது இப்போ எனக்கு ஃபன்னாக மாறும் அப்படின்னாரு. அது எனக்கு செம்மையாக பட்டுது. இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ் வரும்போது காசு வரலன்னு என்ன பண்ணணும், 4 பேர்கிட்ட பேசணும்னு. இப்போ உங்ககிட்ட பேசணும், இது பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு ஐடியா கொடுப்பீங்க. அது எனக்கு ரொம்ப பக்காவாக பட்டுது. இப்போ நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? ஒரு பிரச்சனை வரும், ஒரு செகண்ட் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போவோம், பட் அதுக்குள்ளேயே ரொம்ப நேரம்லாம் மாட்டிக்க மாட்டேன்.